வணக்கம் நண்பர்களே. ஜூனோட இறுதி மாதத்தில் இருக்கோம். இந்த இறுதி வாரம் ஆகப்பட்டது தொடர் மழை பொழிவுக்கு பிறகு பசுமை மேலோங்கி மிகவும் ஒரு தூய்மையான ஒரு நகர்ப்புற பகுதி மற்றும் மலை கிராமங்கள் அனைத்துமே கண்ணுக்கு மிக அழகாக விளங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. காலநிலை பொறுத்தளவுக்கு மழை உங்களுக்கு மழை பெய்த பிறகு பசுமை மேலோங்கி இருக்குது அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த அழகுமிகு ஏரியில் எப்போதுமே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் வந்திருக்கக்கூடிய சிலர் அதை நன்றாக கண்டு மகிழ்ந்து வருகிறார்கள். இது தவிரவும் பச்சை பசேல் என்ற இந்த மரங்களும் செடிகளும் கொடிகளும் மிகவும் ஒரு மனதுக்கு ஒரு ரம்மியமான ஒரு சூழ்நிலை கொடுத்து வருகிறது. பறவைகளின் கீச்சொலிகளை இங்கு கேட்கலாம். இது பறவைகள் வந்து செல்லும் காலமாக கருதப்படுகிறது. பல்வேறு பகுதியிலிருந்து வரக்கூடிய பறவைகள் இந்த சோலை காடுகளிலும் மற்ற பிற பகுதிகளிலும் ஆங்காங்கே சிறகடித்து செல்வதை காணும்போது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணமாக விளங்குகிறது. இந்த பகுதியை பார்த்தோன்னா மேகம் போர்த்திய மிகவும் அழகான ஒரு மலை உச்சி. நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள இந்த ஏரி ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்திருக்க காரணத்தினால சுற்றிலும் எங்கு திரும்பினாலுமே நமக்கு நல்ல ஒரு இயற்கை எழில் காட்சிகள் நம்ம கண்ணுக்கு புலப்படும் வகையில் இருக்குது. தினமும் ஓரிரு மணி நேரங்கள் குற்றாலம் போல ஒரு சாரலும் கொடைக்கானலுடைய தூறலுமாக தொடர்ந்து மாலை வேளைகளில் இருப்பது மீண்டும் மீண்டும் மிக ஒரு அற்புதமான ஒரு இயற்கை சூழ்நிலை இங்கு வழங்கி வருகிறது. மித வெயிலில் சிறிது நேரமும் சிறிது நேரம் மழையிலும் சிறிது நேரம் பனியிலுமாக மிகவும் ஒரு குளுமையான ஒரு நிலை இந்த கொடைமலை விளங்கும் சூழ்நிலையில் அற்புதமான ஏரியிலிருந்து இந்த மாதத்தின் இறுதி கட்டத்தில் இருக்கின்றோம். தொடர்ந்து வரும் காலங்கள் காற்று காலமாக இருக்கும். வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கூட்டமில்லாத ஒரு கொடை, விலை குறைவான தங்கும் அறைகள், வாகன நிறுத்துவதற்கு எந்த ஒரு இடையூறுமே இல்லாத ஒரு நிலையாகவும் விளங்கி வருகிறது. இ பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை இ பாஸ் அப்படின்றத அப்ளை பண்ணிவிட்டு கொடைக்கானலுக்கு வரலான்றத மீண்டும் சில மாதங்களுக்கு அதை நீட்டிப்பு செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கவலைப்பட வேண்டியது ஏதும் இல்லை. ஏனென்றால் இங்கு நுழைவு வாயிலே அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடியவர்கள் அந்த இடத்திலேயே அந்த ஊழியர்கள் மூலமாக அந்த இ பாஸை எளிமையாக துரிதமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே கோடை மலைக்கு வாருங்கள், இயற்கையை கண்டு ரசியுங்கள், மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.